இஎம்ஐயில் பைக்கு, மொபைலு இந்த மாதிரியான பொருள் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு வீடியோ. இந்த இஎம்ஐ வாங்கும்பொழுது நம்மளுக்குன்னு ஒரு தேதி கொடுப்பாங்க. 2, 3, 5, 7 இந்த மாதிரி தேதி மென்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் வந்து அந்த இஎம்ஐ டேட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட்டோ ஃபைனான்ஸில். இதில் ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய பைக்குக்கு வந்து இஎம்ஐ இது வரைக்கும் லேட் பேமெண்ட்டே கிடையாது, கரெக்டாக கட்டியிருக்கோம். என்னுடைய இஎம்ஐ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3ஆம் தேதி. 3ஆம் தேதினா எத்தனை மணிக்கு எடுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு எடுத்திருப்பாங்க. ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 10 மணிக்குள்ளே இந்த டைம் எப்போ வேணாலும் எடுக்கலாம். சப்போஸ் அதை மிஸ் ஆச்சுனாலும் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இஎம்ஐ எடுக்கலை, எதுக்காக இந்த டிலே பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஎம்ஐ எடுக்காமல் இருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 7,000 கிடக்குது அப்படின்னா, என்னுடைய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6,172 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 6,172 ரூபா என்னுடைய இஎம்ஐ. என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 7,000 ரூபாய் கிடக்கு. அது வரைக்கும் அந்த இஎம்ஐ எடுக்கலை. அன்னைக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னோ, இல்லை நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு அந்த 7,000த்தில் இருந்து ஒரு 1,000 ரூபாயோ இல்லை ஒரு 2,000 ரூபாயோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த கார்பரேட் என்ன பண்ணணும்னா, எடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பெனால்ட்டின்னு சொல்லி 500 பண்ணுவானுங்க. இது நான் ஏற்கனவே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ எனக்கே அது நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், 3ஆம் தேதி செப்டம்பர் எனக்கு வந்து இஎம்ஐ டேட்டு. இந்த 3ஆம் தேதி இஎம்ஐ டேட்டை வந்து நான் கவனிக்காமல் விட்டது என்னுடைய தவறு தான். பட் என்னுடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ டேட்டை என்றைக்கு அமௌண்ட் லோவாக இருக்குன்றது தெரிஞ்சு மற்ற நாள்லாம் 10 மணிக்கு எடுக்கிற இஎம்ஐயை மார்னிங் 6:30க்கே அதில் போட்டாங்க. சரி, இஎம்ஐ பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த 6:30 இருந்து 7:30க்குள்ளே நான் அந்த பேமெண்ட்டை என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன். 3ஆம் தேதியே அன்றைக்கே போட்டாச்சு. பட் ஒரு 1/2 hour டிலே. 6 o'clock நம்ம அமௌண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா 6:30க்கு அவங்க எடுக்கும்போது கரெக்டாக இருந்திருக்கும். பட் நம்ம போட்டது 7:30க்கு, அந்த 1 hour டிலேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுக்கவே இல்லை அந்த இஎம்ஐ. என்னடா அமௌண்ட் எடுக்காமே இருக்காங்கன்னு பார்த்தா, நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் எப்போ வருதுன்னா, அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுருக்கேன், 6,800 ரூபா அக்கௌண்ட்டில் அப்படியே கிடக்கு, எடுக்கவே இல்லை. சரி, எடுக்காமல் இருக்காங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு 2,000 ரூபா நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்களுடைய அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இல்லை, பெனால்ட்டியோடு கட்டுங்க அப்படின்னு. சரி, என்னடா இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தா 6,172 ரூபாய்க்கு பதிலாக நேற்று நான் கட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6,622 ரூபா. நேற்று இந்த அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோம். எதுக்குடா 450 ரூபா பெனால்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1/2 hour 1 hour டிலே ஆகி அக்கௌண்ட்டில் போட்டிங்கல்ல, அது கணக்கில் வராதான். என்னுடைய நண்பர்கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் அவன் எடுக்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தே ஆகணும். இதுதான் கார்பரேட்டரோட தந்திரம். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, அந்த தேதியை கவனிக்காமல் இருக்கலாம், இல்லை ஞாபகம் இல்லாமல் விட்டுருக்கலாம். இந்த மாதிரி மிஸ் ஆகும் பொழுது அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பெனால்ட்டி மாறுது. இங்கே வந்து எனக்கு 450 ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தேதியையும் அவங்களுடைய பெனால்ட்டி அமௌண்ட்டையும் இப்படியே மறந்து அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை ஏறும்போது கார்பரேட் நிறுவனத்தை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் கட்டிட்டேன், ஆனால் அந்த பெனால்ட்டி எனக்கு எப்போன்றது பார்த்துக்கும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மாதம் கட்டிட்டேன். 21வது மாதத்தில் எனக்கு 450 ரூபா பெனால்ட்டி வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா இதை கவனிக்காமையே அப்படியே அக்கௌண்ட்டில் லேட் பேமெண்ட்டுன்னு போட்டு ஒரு மாதத்துக்கு 500 ரூபானா 10 மாதத்துக்கு 5,000 ரூபா. ஸோ வாகனங்களோ பொருளோ நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை. லோன் டேட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லோன் அமௌண்ட்டுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவாக 4,000 5,000 இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா லோன் அவன் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதில் இருந்து நம்மளுடைய தேவைக்குன்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பெனால்ட்டி மைனஸ் போட்டு விட்றான். ஸோ உங்களுடைய தேவைக்கு போக எக்ஸ்ட்ராவாக எப்போயுமே அக்கௌண்ட்டில் ஒரு 2,000 3,000 வச்சுக்கோங்க. இது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா 450 ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி 450 ரூபான்றது கிட்டத்தட்ட 30 நாளைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் பால், அரிசி இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற அமௌண்ட்டு. அசால்ட்டாக 1 செகண்டில் வந்து 450 ரூபா பெனால்ட்டி போட்டான், கேட்கவும் முடியாது நம்ம. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் இஎம்ஐ ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா டேட்டு மாறாமல் கரெக்டாக பெய்டு பண்ணிடுங்க.